வணக்கம் என் அன்பு நேயர்களே. மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. பகுத்தறிவு பிறப்பதெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே இந்த ஒற்றை சொற்றொடரின் அடிப்படையில் அமைந்ததுதான் கேள்விகளாயிரம் என்ற இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் சோவியத் அதிபர் விளாடிமிர் புதின் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இன்றைக்கு ஒரு உச்சி மாநாட்டை முடித்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் இறுதியில் சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க ஒப்பந்தம் S-400 என்ற ஏவுகணையை வாங்குவது தொடர்பானது. இது பல கேள்விகளையும் அதிர்வுகளையும் அரசியல் அரங்கில் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவிடம் ஏவுகணையை வாங்கினால் அமெரிக்கா ஏன் துடிக்கிறது? அமெரிக்கா இந்தியாவின் மீது காட்டும் கோபத்தினால்தான் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததா? இந்தியா என்ன செய்ய வேண்டும்? அஞ்ச வேண்டுமா, மிஞ்ச வேண்டுமா? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வருமா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை இந்த ஒப்பந்தம் எழுப்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் வழக்கம் போல நாம் வள்ளுவரை துணைக்கழைத்தாக வேண்டும். அழகான ஒரு குறள் சொல்லுகிறார்: எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். எதிர் வருகின்ற பிரச்சனையை முன்னே இனம் கண்டு கொண்டால், அந்த அறிவு இருந்தால் அந்த பிரச்சனையை மிக எளிதாக சமாளிக்க முடியும் என்பது இந்த குறளுடைய அடிப்படை பொருள். இது குறித்து இன்று நம்முடைய விவாதிப்பதற்காக 3 விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். முதலில் லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு க ஐயநாதன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்னால் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட இந்த அடிப்படை கேள்வி ஒன்று நான் கேட்டாக வேண்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்று தெரிவதற்கு முன்னால், கையெழுத்தாவதற்கு முன்னாலேயே அமெரிக்கா பதறுகிறது. இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக நேர்ந்தால் பொருளாதார தடை விதிக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய கோபம் போகிறது. இதனுடைய அடிப்படை என்ன? பிசினஸ், சொல்லுங்க. வர்த்தகம். ஒரு நாடுகளுக்கு இடையிலான உறவு முன்பிருந்ததை போல நட்பு, பண்பாடு, அரசியல் என்பதையெல்லாம் தாண்டி அமைதி நிலைநாட்டல் என்பதும் கூட இருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால் எல்லாம் வர்த்தகம்தான். குறிப்பாக இந்த இடத்தில் எது இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்றால், அமெரிக்கா எப்படி இந்த நாடு எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் தலையிட முடியும், அல்லது அதிகாரம் செலுத்த முடியும், அல்லது கோபப்பட முடியும் என்பது கூட இருக்கின்றது அல்லவா? இந்தியாவினுடைய பாதுகாப்பு நிமித்தம் எதை வாங்க வேண்டும், எங்கிருந்து வாங்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய இறைமைக்குட்பட்ட முடிவு, இந்திய அரசினுடைய முடிவு. அது எப்படி இன்னொரு நாடு கேள்வி கேட்கலாம் என்ற இடத்தில் ஒரு அடிப்படை இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் என்கின்ற ஒன்று கையெழுத்தானது. அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்களும் அடிப்படையில் 6 அடிப்படைகளை அவர்கள் சொன்னார்கள். முதலில் பார்த்தீர்களானால் அதில் டிஃபென்ஸ், அடுத்த பக்கம் ஆராய்ச்சி, அடுத்தது மருத்துவம், அடுத்தது ட்ரேட், அடுத்தது விவசாய மேம்பாடு, இப்படி 6 சுகாதாரம், இப்படி 6 இடங்களை வைத்துக்கொண்டு இந்த 6 விடயங்கள் தான் நமக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய அடித்தளம், 6 பில்லர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் என்று அவர்கள் அதை சொன்னார்கள். அப்பொழுது இருந்த காண்டலிசா ரைஸ் அதை வெகுவாக விளக்கி பேசினார். அப்பொழுது இந்த தெற்காசிய மண்டலத்தில் இந்தியாவினுடைய அந்த பூகோள நலன்களை காப்பதற்கு அமெரிக்கா உறுதியேற்றது. அதே போல் உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு எப்பொழுதும் எப்படி நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வரும் நாடுகள் அமெரிக்காவோடு சார்ந்து நிற்க வேண்டுமா, அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, அதே போல் உலக அளவில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் அமெரிக்காவிற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கின்ற ஒன்று ஆன பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால் பல்வேறுபட்ட இந்த கொள்முதல்கள், ஆராய்ச்சிகள், இவை யாவும் நீங்கள் பார்த்தீர்களானால் அமெரிக்காவும் சார்ந்தும், அமெரிக்கா அந்த பிளாக், நாட்டோ பிளாக், அது சார்ந்தே தான் போய்கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்பொழுது இதனால் கோபமுற்றது, ஒரு கட்டத்தில் கோபமுற்றது ரஷ்யா. அப்பொழுது ஒரு பயணத்தை மேற்கொண்ட மன்மோகன் சிங் அவர்கள் நெருக்கடியில் இந்தியாவோடு துணை நின்ற நண்பன் என்ற ரஷ்யாவை பற்றி பேசி அதன் பிறகுதான் 2 அணு உலைகள் என்பதை 4 அணு உலைகளாக 6 அணு உலைகளாக மாற்றி இன்னும் 4 அணு உலைகளை வாங்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு மாஸ்கோவிலிருந்து திரும்பினார்.
அதுவே அப்பொழுதே அது அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக ஆனது. இரண்டாவது, இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முடிவுகள் எல்லாம் இந்திய அரசு தன்னிச்சையாக அமெரிக்காவினுடைய அதற்கு பிறகு அந்த கோபத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிற்கு C-130 என்று சொல்லக்கூடிய நீண்ட தூரம் இராணுவத்தினுடைய பயன்பாட்டிற்கான விமானங்களை வாங்கினார்கள். 10 விமானங்களை வாங்கினார்கள். அப்பொழுது இவர் புஷ்ஷுக்கு பிறகு வந்த பிரசிடென்ட் இருந்தார், பராக் ஒபாமா இருந்தார். அப்பொழுது பார்த்தீர்கள் இது என்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும், என்னால் 50,000 பேர்களுக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு அளிக்க முடியும் என்று சொன்னார். அவர்களுக்கு அந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த S-400 ஏவுகணை வாங்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் செய்து கொண்டிருப்பதன் மூலம் அமெரிக்கா வர்த்தக ரீதியாக அமெரிக்க நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது, இப்படி ஒப்புக்கொண்டதற்கு மாறாக போகும் பொழுது, நான் உங்கள் மீது தடையை விதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்பதற்காக அமெரிக்கா ஒரு தனி சட்டத்தையே வைத்திருக்கிறது. கவுண்டரிங் அட்வர்சரிஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அது வந்து சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமே அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அதன்படி அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். அது ஒன்று. இதோடு சேர்த்து நாம் இன்னொன்று என்றால், அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருடல் அமெரிக்காவால் ஏற்பட்டிருப்பது என்னவென்றால், இன்றைக்கு நாம் உலக அளவில் கச்சாவை நாம் கொள்முதல் செய்வதில் பார்த்தீர்களானால் ஈரானுடன் நாம் கொள்முதல் செய்வதில் நமக்கு ஒரு சாதகத்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடமிருந்து நாம் கொள்முதல் செய்யக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு பாதி நாம் பொருட்களாகவும் பாதி நாம் இந்திய ரூபாயிலையும் நாம் அதை மாற்றி நாம் வாங்கிக் கொள்கிறோம். அது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த அந்நிய செலாவணி சுமையை குறைக்கின்றது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கின்றது என்றால், நான் அவர்கள் மீது பொருளாதார தடையை விதித்து விட்டேன், நீ என்னோடு ஒத்து நின்று தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். டாலர்ல வாங்கிக்கங்க. ஆமா, டாலர்ல வாங்கிக்கங்க என்று சொல்லி, இல்ல அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கவே கூடாது என்கின்றார்கள். வெளியே வாங்குறது டாலர்ல வாங்கி. அப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆகிறது என்றால், அப்படி என்றால் இந்தியா எல்லா இடத்திலும் அமெரிக்காவினுடைய நலனை உத்தேசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டுமா? அப்பொழுது இந்திய நலன் என்பது என்ன ஆவது என்கின்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருப்பதன் மூலம் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கும் என்பதை ஒரு சமிஞ்சையாக இந்தியா தெரிவித்துள்ளது என்றே நான் கருதுகிறேன். இதற்கு நிச்சயமாக ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை அமெரிக்காவிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாம் என்றும் நினைக்கின்றேன். சரி, திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார். அதாவது ஆபத்தில் துணை நின்ற நண்பன் ரஷ்யா, அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தி இருக்கும்போது அதே நிலைமை தான் இருந்தது. ரஷ்யாவோட நெருங்கி பழகிய காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நிலை மாறி ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சமதூரத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவிடமும் நல்லுறவு இருக்கிறது, ரஷ்யாவிடமும் நல்லுறவு இருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திடுவதன் மூலம் ரஷ்யா நெருங்கி வருகிறது, அமெரிக்கா விலகிச் செல்வது. இப்படி அமெரிக்காவை தள்ளி நிறுத்தி வைத்துவிட்டு ரஷ்யாவிடம் போய் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்கான தேவைன்னா அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? முதல்ல விஷயம், நம்ம அமெரிக்காவை தள்ளியெல்லாம் நிறுத்தலை. சொல்லி முடிச்சேன். ரஷ்யா அமெரிக்காவை வந்து நம்ம தள்ளியும் நிறுத்தலை, ரஷ்யாவோட கூடி குலவும் செய்யலை. ஏன்னா 89 சோவியத்துங்கிறது கொலாப்ஸ் ஆகி அது வெறும் ரஷ்யா என்று ஆனதுக்கு பிறகு கோல்டு வார் சிச்சுவேஷன் முடிஞ்சு போச்சு. கோல்டு வார் சிச்சுவேஷனில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு தேவை இருந்தது. நீங்கள் ரஷ்யா ஆதரவாளராக அமெரிக்கா ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு தேவை இருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ப்ரோ சோவியத்தாக இருந்தது. பெரும்பாலான டெவலப்பிங் கண்ட்ரிஸை அவங்க எல்லாருமே ப்ரோ சோவியத்தாக இருந்தது. அப்படி ஒரு தேவை இருந்தது. கோல்டு வார் சிச்சுவேஷன் நொறுங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாதார கொள்கை அடிமட்டத்துக்கு மாறியது. 1991 நரசிம்மராவ் பிரதமராகவும் நிதியமைச்சராக மன்மோகன் சிங்கும் இருந்தபோது 3 மையங்கள் உள்ளே வந்தன. தாராள மையம், தனியார் மையம், உலக மையம் எல்லாம் வந்து கார்ப்பரேட்டுக்கு கதவுகளை திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் மார்க்கெட் எக்கானமி தான் இனி. அதாவது உலகின் மிகப்பெரிய ஒரு சோவியத் நாடாக இருக்கிற சைனாவே அரை முதலாளித்துவ நாடாகிவிட்டது. அதனால இப்போ சைனா வந்து ப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஓப்பன் மார்க்கெட் தியரிக்குள்ளே வந்துட்டாங்க. சார் சொன்ன மாதிரி வர்த்தகம் தீர்மானிக்கிறது ஒரு விஷயம். இதில் நமக்கு என்ன அப்படின்னா,
இந்த S-400 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் ரொம்ப தேவைப்படுகிறது, நாம் வாங்குகிறோம். இல்லை நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்முடைய தளவாடங்கள் அதைத்தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரி, அதாவது சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான டிஃபென்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஜோ ஃபெல்டர், அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, இந்தியா வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களில் 70% தளவாடங்கள் ரஷ்யா கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குமே, ரஷ்யாட்டேருந்து வாங்குறது ரொம்ப அனுகூலமாக இருக்கும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதனால தான் வைவரை பற்றி யோசிக்கிறாங்க, அதில் இதுலேருந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. இதில் முதல்ல ஒரு சின்ன விஷயமா ஒரு 6 நிமிஷம் நம்ம நேயர்களுடைய வசதிக்காக சில டீட்டெயில்ஸ் முதல்ல சொல்லுவோம். அதாவது அமெரிக்கா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டுறாங்க, கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட். இதை தமிழில் சொல்கிறோன்னா பொருளாதார தடையின் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளுக்கு எதிராக இருப்பது, இதுதான் வந்து அதனுடையது. அதில் செக்ஷன் 231 இருக்குது. இந்த செக்ஷன் என்ன அப்படின்னாக்க செகண்டரி சம்மந்தப்பட்டது, அதாவது பிரைமரி அப்போசிஷன் யாருன்னா ரஷ்யா. இந்த செகண்டரிங்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யாவுக்கு அனுசரணையாக இல்லாட்டி அவர்களிடம் டீல் செய்யக்கூடிய நாடுகளுக்கு எதிரானது அப்படி வருது. இது வந்து அந்த செகண்டரின்னு வருது. அதில் வந்து எல்எஸ்பின்னு ஒன்று இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸில் பேராக ரஷ்யா இருக்குது, அவங்களோட இவங்க டீல் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போது நாம் ஒரு ஐடியா எப்படி சொன்னோம், நான் யார்கிட்ட வேணாலும் டீல் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறது, இது நம்ம பக்க நியாயம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்கிறேன். அதுக்கு 2 காரணம் இருக்குது. 2014 இல்லீகலாக அவங்க வந்து கிரிமியா பகுதியை உக்ரைன்ட்டேருந்து தன்னுடைய பகுதியாக சேர்த்து கொண்டார்கள். 2வது சிரியா விஷயத்தில் அவர்கள் தலையிட்டார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் ஈரான் மீது, வடகொரியா மீது, இந்த மாதிரிலாம். இப்போது அவர்களோடு நீங்கள் ஒரு டீல் வச்சுக்கிறது மூலமாக நாங்கள் தடை விதிக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளப்படுத்துகிறீர்கள். என்னுடைய எதிரியோடு நீங்கள் எப்படி நட்பு பாராட்டுவதன் மூலமாக நான் எதிரியாக யாரை தீர்மானிக்கிறேனோ அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளப்படுத்துகிறீர்கள், எனவே உங்களுக்கும் நான் தடை விதிப்பேன் இப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இது இப்போது இது சம்பந்தமாக இப்படி ஒரு வேளை விதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அண்மையில் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் 6ஆம் தேதி நினைக்கிறேன் நடந்த 2+2 டயலாக் நம்மள அதில் நிர்மலா சீதாராமன், சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் அப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசியிருக்காங்க. பேசினதில் கூட நம்ம வந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். அதாவது அவங்களுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை நமக்கு தருவதற்கான இது, அதுவும் யோசிக்கலாம், அவங்க இது பண்ணத்தான் போகிறாங்க, இதை நம்ம வாங்கிக்க தான் போகிறோம். இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரியான டயத்தில் இவங்க சாங்ஷன்ஸ் விதித்தால் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அமெரிக்காவுக்கு தானே ஒழிய நமக்கு பெரிய அளவு கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 98 லாஃபிங் புத்தா டெஸ்ட்டு வாஜ்பாய் பீரியடில் பண்ணோம். அப்போது கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, உடனே பொருளாதார தடை விதித்தாங்க. ஆனால் அந்த பொருளாதார தடையினால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் எதுவுமே கிடையாது. 2001 கிடையாது. 2001 அதற்கு பின்னால் வந்த புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் 2001 ஆகஸ்டில் அது லிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது. அதனால தான் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப சீனியர் ஆஃபீஸராக இருந்தவர், அவர் வந்து இந்தியன் ஆரிஜின், அவர் பேர் ஆத்மன் திரிவேதின்னு பேர். அவர் சொல்கிறார், காங்கிரஸ் வந்து அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து இதுக்கு வெய்வர் கொடுக்கறது சம்மந்தமாக பண்ணணும், ஏன்னா இதுக்கு வெய்வர்னால் இதுக்கு விதிவிலக்கு கொடுக்குற சம்மந்தமாக யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் இந்தியா மீது ஏதேனும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றால் இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, இந்தியாவுக்கு பிழைத்துக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய சந்தையை இழக்கக்கூடிய வாய்ப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஆத்மன் திரிவேதி சார், அவர் வந்து ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தவர். ஆக இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிற போது இது வந்து முதல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இவங்க 2 பேருக்கு இடையில் பேலன்ஸ் பண்ணுறோங்கிறதுக்காக அமெரிக்காவின் கூஜா தூக்கியாக நாம் இல்லை, ரொம்ப போல்டாக ஒரு டிசைன். இதுக்கு முன்னால் இதே மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப போல்டாக ஒரு இடத்துல முடிவெடுத்தாங்க, அதை சொல்லி ஆகணும். இந்த வருஷம் ஆரம்பம் இல்லாட்டி போன வருஷம் எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐநாவில் வந்து திடுதிப்புன்னு டெல் அவீவுக்கு பதிலாக சர்ச்சைக்குரிய ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகராக ஆக்குவதற்கான ஒரு ரெசல்யூஷனை அமெரிக்காவே கொண்டு வருது. அப்போத்தான் தாமும்
இது இஸ்ரேலும் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இருக்கோம். அந்த டைத்தில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு இங்கே வந்துட்டு போயிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தது. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக மோடி அரசு வாக்களித்தது. இது எங்களுக்கு மற்ற யாரை பற்றியுமே கவலைப்படல. நெத்தன்யாகு அப்போ சொன்னது இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னார். இதுக்கு அடுத்தாப்பில் இது செகண்ட் போல்டு ஒரு ஸ்டெப். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால் கூட அமெரிக்காட்டேருந்து நமக்கு எச்சரிக்கை வந்தது. ஸோ வெளியுறவுத்துறையை பொறுத்தளவில் நாம் ஓரளவு ஒரு இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுறோம், யாருடைய கூஜாதூக்கியாகவும் இல்லை அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். சரி, ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. திரு லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் அவர்கள், உங்கள் கோணத்தில் தான் கேள்வி வைக்கணும். இப்போது 2 பேருமே ஒரு விரிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவிடம் வாங்கினா அமெரிக்காவுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பது பொதுவாக பொதுமக்களுக்கு பரவலாக தெரிகிற ஒரு செய்தி. இப்போது அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த S-400ங்கிற ஏவுகணையை வாங்குவதற்கு என்ன தேவை இருக்கிறது, அதனால் என்ன பயன் இருக்கிறது, அது நீங்கள் தான் சரியாக விளக்க முடியும். முதல்ல நம்ம S-400 ட்ரம்ப்புங்கிறது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட போட்டாங்க. இது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். இதை வந்து எப்படி சொல்லுவோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். பாமரத்தனமாக நான் படித்தது என்னன்னா தரையிலிருந்து விமானங்களை தாக்குவதற்கான ஒரு ஏவுகணை. அதுதான் பாமரத்தனமாக நான் அறிந்தது. அது வந்து தரையிலிருந்தும் வானத்திலிருந்தும், அதாவது வந்து ஏர் டு ஏரும் அது வந்து ஃபயர் பண்ணக்கூடியது. அது ஒன்லி ஒரு போர் விமானத்தை மட்டுமல்லாமல் UAV, அப்புறம் வந்து மிசைல்ஸ், பல தரப்பட்ட மிசைல்ஸ் அதெல்லாம் தாக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது அஃபென்சிவ் மெக்கானிசம் கிடையாது. இப்போ நம்ம அக்னி மிசைல் வச்சிருக்கோம், அஃபென்சிவ் மெக்கானிசம். அது மாதிரி பல மிசைல்கள் வச்சிருக்கோம், அது அஃபென்சிவ் மெக்கானிசம். இது டிஃபென்சிவ் மெக்கானிசம். நம்ம மீது தாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு கூடிய ஒரு மெக்கானிசம் இது. ஆகையால் வந்து அமெரிக்கா வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இது வந்து ஒரு சூப்பர் பவர் ஒரு கண்ட்ரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையை உங்களுக்கு அளிக்காது. நம்பர் 1. இந்த சிஸ்டத்தை பற்றி நான் வந்து கொஞ்சம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நேயர்களுக்கும் தெரியணும் என்ன சிஸ்டம் அப்படிங்கிறது. நாங்கள் மேல்மட்டத்தை பார்க்கறதில்ல, நீங்கள் அடிமட்டம் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு அதை சொல்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த S-400 சிஸ்டத்தை வந்து 1999 முதல்ல வந்து அவங்க வந்து உருவாக்க தொடங்கினாங்க ரஷ்யாவில். 2009 அவங்களுடைய டிஃபென்ஸில் வந்து அவங்க அதை வந்து செயல்படுத்த கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா திருத்தங்கள் கொண்டு வந்து 2014 அதை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதை இந்த சிஸ்டத்தோட அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அட் அ டைம் ஒரு 300 டார்கெட்டை அது அட் அ டைம் அது வந்து ட்ராக் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு இது அந்த S-400க்கு முந்தின வெர்ஷன் வந்து S-300. S-200ன்னு ஒன்று இருந்தது, அது S-300Pன்னு ஒன்று இருந்தது. அந்த S-300P அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது. அந்த S-200 S-300P அது ரீப்ளேஸ் பண்ண செல்ஃபோன் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த சிஸ்டத்துடைய பெரிய ஒரு இது என்னென்னா, இப்போ நம்மளுடைய வந்து அணு உலைகள் இருக்குது, நம்மளுடைய வந்து அட்டாமிக் சென்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பல நம்மளுடைய குடவுன்ஸ் இருக்கும். அதாவது வந்து நம்ம அதாவது வந்து ஒரு ஆயிலை வந்து தேக்கி வச்சுருப்போம் நம்மளுடைய தேவைகளுக்காக. அது மாதிரி நம்மளுடைய வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கும். ஒரு போர்னு வந்தால் முதல்ல ஒரு பகைவர்கள் என்ன செய்வாங்க, நம்மளுடைய இது மாதிரி இன்ஸ்டாலேஷனை முதல்ல க்ளோஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை க்ளோஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஏர் ட்ராக் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அட்டாமிக் எங்கே நம்ம எனர்ஜி இருக்கோ அதை வந்து தாக்குவாங்க. ஸோ அதை நம்ம செயலிழக்க வச்சுருவாங்க. வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் நம்ம செயலிழந்துருவோம், நம்மளால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துடுவோம், சரண்டர் ஆகிடுவோம். ஸோ அவங்க வந்து இந்த இடத்த வந்து தாக்குறதுக்கு வந்து அவங்க வந்து பல தரமான பல விதமான மிசைல்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமானது ஒரு 300க்கும் மேலே உள்ள மிசைல்ஸை அட் அ டைம் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே சமயத்தில் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உடைய ஒரு மிசைல்ஸ், ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது அதை வந்து மானிட்டர் பண்ணி அந்த எங்கேருந்து வருது என்ன ஏதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இதோட கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும், எதை ஃபஸ்ட்டு தாக்கணும் எதை செகண்ட் தாக்கணும் அப்படின்ட்டு. அந்த கண்ட்ரோல் அண்ட் அந்த யூனிட் வந்து அந்த நம்மள்கிட்ட அது மொத்தம் 5 விதமான மிசைல்ஸ் இதில் இருக்குது. அதை திருப்பி தாக்கக்கூடிய மிசைல்ஸ். அதோடைய வேகங்கள் வந்து மிக வேகமாக 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய மிசைல்ஸ். அது
மணிக்கு மணிக்கு அந்த மிசைல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி அது வந்து ஒரு 400 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த டார்கெட்டுக்கு 400 கிலோமீட்டர் முன்னாடியே அதை இன்டர்செக்ட் பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இது. ஸோ அதை தவிர இந்த சிஸ்டத்தை வந்து தரைப்படைக்கும் உபயோகப்படுத்தலாம், விமானப்படையிலையும் இதை உபயோகப்படுத்தலாம், அது மாதிரி கப்பற்படையிலையும் உபயோகப்படுத்தலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. சில விஷயம் வந்து நம்ம இஸ்ரேலில் நம்ம வாங்கியிருக்கோம், நிறையா இது மாதிரி ரேடார் சிஸ்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம ஏர் டிஃபென்ஸுக்கு. அது வந்து ஒன்லி தரையில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது இன்ஸ்டாலேஷன் டைம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். இதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான். இது உலகத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இன்னி தேதியில் இருக்குது. இந்த சிஸ்டம் நம்மளுடைய நாட்டுக்கு வர்றதுனால நம்மளுடைய வந்து டிஃபென்சிவ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிடும். யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மள்கிட்ட இருக்கிற வந்து ஒரு அணு உலையில் வந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணிவிடுவாங்களோ, நம்மள்கிட்ட இருக்க முக்கியமான இன்ஸ்டாலேஷனில் அட்டாக் ஆகிடுமோ, இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் உள்ள ஒரு இடம் லைக் மும்பை, டெல்லி, அதை வந்து லாஸ்ட் டைம் வந்து குறி வைக்கிறதா இருந்தாங்க நம்மளுடைய பாகிஸ்தான். அது மாதிரி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இது மாதிரி சிஸ்டம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு. சரி சரி சரி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம். இது நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வணிகத்தினால அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகலை. ஏன்னா இது 5.3 பில்லியன்ஸ் தான், ஒன்றுமில்லாத விஷயம். 40 கோடி. ஆமாம், அது வந்து ஒன்றுமில்லாத விஷயம் ஃபார் அமெரிக்கா. ஓ சரி சரி. அவங்க எதுக்காக இதை வந்து பார்க்குறாங்கன்னு 2 விஷயமா நோக்குறாங்க. ஒன்று, நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனை வந்து எட்டக்கூடிய ஒரு நிலையை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது கூடாது, நம்பர் 1. 2வது வந்து நம்ம வந்து அவன் கேட்ஸாவை வந்து நம்ம வயலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது 2வது நிலை. இந்த 2 நிலையை தான் என்னால் வந்து இதை வந்து நோக்க முடியறது இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுவோமோ ஒரு டெவலப்பிங் நேஷனாக அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது உண்மை ஒரு இல்லை. என்னென்னா பொதுவாக அந்த ஏகாதிபத்திய நாடுகள் இல்லாட்டி மிக பெரும் ஒரு வல்லரசாக இருக்கிற நாடுகள் எல்லாவற்றுக்குமே அந்த விதமான ஒரு எண்ணம் உண்டு. நம்முடைய நெருங்கிய நட்பு நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, இதே சோவியத் ரஷ்யா நாம் கிரையோஜெனிக் என்ஜின் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எதிராக அவர்கள் சாங்ஷன்ஸ் விதித்தார்கள். அதை மறந்துடக்கூடாது. நமக்கு ரொம்ப நெருங்கிய நாடு, ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே, அதே சோவியத் ரஷ்யா நாம் கிரையோஜெனிக் என்ஜினில் தன்னிறைவை அடைந்து விடுவோம், அந்த டைரக்ஷனில் போகிறோங்கிறப்போ நமக்கு எதிராக தடை விதித்தார்கள். இதே பார்வை தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்குது. என்னன்னா ஒரு ஏகாதிபத்திய எண்ணம்ங்கிறது 2 பேருக்கு ஒன்றா தானே இருக்கும். 2 பேர் சூப்பர் பவர்ஸ், 2 பேரும் அந்த விதமாகத்தான் சிந்திப்பார்கள். நமக்கு நட்புன்னா கிரையோஜெனிக் விஷயத்தில் அந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது. ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த தடையினால் நம்ம கிரையோஜெனிக் இன்ஜினை தனியாக டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் 15 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வச்சுட்ருக்க கிரையோஜெனிக்கெல்லாம் அவர் ஓன் இதுதான், யார்கிட்டேருந்தும்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் நம்பி நாராயண் அரசு பல விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கு பின்னால் ரஷ்யாலாம் உண்டு. இப்போ விவாதம் திசை மாறி போயிடும் அந்த இடத்துக்கு போனால். ஆனால் தகவலுக்காக சொல்கிறேன். அதனால இந்த விஷயத்தில் ஒரு 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 வல்லரசு அப்படிங்கிற அந்த ஒரு ஆதிபத்திய உணர்வு இருக்குல்ல, அதில் வந்து ரஷ்யாவும் நமக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, அமெரிக்கா ஒன்றும் கிடையாது. நம்ம ரெண்டையுமே அவங்க 2 பேருமே நம்மளை வர்த்தகத்துக்கு பயன்படுத்த நாம் அவங்கள பயன்படுத்திக்கிறோம். இந்த தலைப்பை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு நீங்கள் 3 பேர் நினைக்கிறது என்னுடைய வேலை பிளவை மிகவும் குறைக்கிறது. அதற்காக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட. அதாவது இன்றைக்கி வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, நீங்கள் முதலே சொன்னீங்க வணிக போர் அப்படின்னு சொன்னீங்க. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வணிக போர் நடக்கிறது. சீனாவுக்கும் நமக்கும் ஆகாது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. ஆனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பொருத்தம். இந்த சூழ்நிலையில் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அண்டை நாடு, நமக்கு சீனா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு எதிரி நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா அதனுடைய நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது. அப்போது நம்முடைய பாதுகாப்பை குறிவைத்தாவது சீனாவுக்கு எதிரி அமெரிக்கா, இப்போ எதிரிக்கு எதிரி யாருன்னா அவன் தான் நண்பன், அப்படி தானே? அப்படி வரும்போது இதையும் மீறி இந்த ஒப்பந்தத்துக்கு போக வேண்டிய காரணம் என்ன? இல்லை, அதான் ஒரு ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்துட்டு மட்டும் ஒரு பார்வையை பார்க்குறது. இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக நாம் இன்றைய நிலையில் என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை, அல்லது என்ன செய்ய போகிறோம், என்னென்ன பொருட்கள்லாம் கொள்முதல் செய்யணும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம இராணுவத்திட்ட இருந்தோம், விமானப்படையிட்ட இருந்தோம், கப்பற்படையிட்ட இருந்தோம் நம்ம பெறுறோம். இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், நமக்கு தேவையான நம்முடைய எதிரிகள் என்று, அதாவது நம்முடைய அண்டை நாடுகள் நம்மை தாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போர் ஏற்பட்டால் தாக்கக்கூடியவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டின்னா,
அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு இராணுவம் எல்லாருமே யோசிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும்போது அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நாம் எந்த நாட்டுடன் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தமும் தடுத்திடக்கூடாது. இந்த இடத்துல வந்துட்டு அமெரிக்காவோ ரஷ்யாவோ நம்ம அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்னோட இருக்கிறியா, நான் சொல்கிறதெல்லாம் வச்சு வாங்கிக்கோ. ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் they are developing a missile defense system. அது ஆனால் இன்னும் அவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலை, அது முழுமையாக்கலை. இந்தியாவும் அதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. DRDO இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் தட். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அதை பண்ணிகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 மிசைல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அதை வந்து இராணுவத்திலையும் சேர்த்துருக்குறாங்க, ஏர்ஃபோர்ஸையும் சேர்த்துருக்குறாங்க, நேவல் வெர்ஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே என்ன அப்படின்னோம்னா அதையும் தாண்டி இன்றைய சூழலில் நமக்கு தேவைப்படக்கூடியது நம்ம வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கி வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இது ஒன்றும் நம்மளுக்கு உடனே கிடச்சிட போகிறதில்ல. இதுக்கு 24 மாதம் ஆகும், 2 வருஷம் காலத்துக்கு அப்புறம் இது வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொன்று, அவங்கள பொறுத்த வரைக்கும் திரு தியாகரன் சொல்ல போது அவங்களுக்கு வந்து இந்த 5.4 பில்லியன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றாரு. அதனால தான் நான் அப்போவே குறிப்பிட்டேன். அவர் ஒபாமா சொல்லும்போது சொன்னார் 10 ஏரோப்ளேன் தான் நம்ம வாங்கினோம். அப்போ அவர் சொன்னார் இதன் மூலம் நான் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவேன்னாரு. அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டு எவ்வளோ ஆழமாக இதை சொல்கிறாரு. ஏன் அப்படின்னோம்னா இன்றைக்கி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது என்பது இந்தியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து எல்லா நாடுகளும், ஜப்பானை போன்ற சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளினுடைய பொருளாதாரமும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். ரெண்டாவது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இறக்குமதி என்னுடைய ஏற்றுமதிக்கும் இடையிலான அந்த பற்றாக்குறை, நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியன்ட் என்று சொல்கிறக்கூடிய வர்த்தக பற்றாக்குறையும் உள்ளடக்கிய அந்த விடயம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு தள்ளும் போது தான் அவர் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் மீது அவர் அதிகமான ஒரு டேரிஃப் வரிகளெல்லாம் விதிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவிற்கு அந்த நாட்டினுடைய கார்பரேட்டுகளினுடைய பெரிய ஒரு பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங். சொன்னீங்கன்னா ஒரு இடைவெளி போயிடலாம். ஆமாம், அது வந்துட்டு முக்கியமானது. அது அப்போது இந்த இந்த வர்த்தகம் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா இதுவும் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு காரணி. சரி, அதே நேரத்தில் இந்த ஐடின்ற மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம H1 விசா, LB விசா அதிலெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து போகக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல்ஸை வந்துட்டு நான் குறைக்கணும்னு நான் சொல்கிறேன்னா அதன் மூலமாக அமெரிக்கர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் அப்படின்ற ஒரு விடயம். எனவே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக், அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன் எக்கனாமிக் கிரைசிஸ். அந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு இன்மை என்பது மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக இருப்பதனால் அவங்க ஒவ்வொரு விடயத்தையும் இதை வந்துட்டு பெருசாக கருதுறாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு காலகட்டத்தில் போல எல்லா விதமான ஆராய்ச்சிக்கும் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை இன்றைக்கு அமெரிக்கா செய்யறதில்ல. மாறா ஏதாவது ஒரு நாடோட போயிட்டு அது டைப் பண்ணிக்கிட்டு அந்த ஆராய்ச்சிக்கான இல்லை இதை மட்டும் சொல்லி முடிச்சு இந்த ஆராய்ச்சிக்கான அந்த பணத்தையும் வந்துட்டு அந்த நாடையே செலவு பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்படிப்பட்ட டீலினுடைய பின்னாடி இருக்கு. லெப்டினன்ட் கர்னல், நீங்கள் சில விஷயங்களை தொண்டை வரைக்கும் வச்சுட்டு சொல்கிறதுக்கு தவிச்சிட்டீங்க. அதை உங்களுடைய முக குறிப்பிலிருந்து நான் புரிய முடியுது. ஏன்னா ஏதோ ஒரு சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை வச்சுருக்கீங்க, அது சொல்லிவிடுங்க நீங்கள். ஏன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இது முதல்ல பேசிக்கான விஷயம் வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி அதை விளக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சொல்லாத விஷயங்களை சொல்லுங்கள். சொல்லாத விஷயங்கள், அதாவது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. மிசைல் சிஸ்டம் வந்து நம்ம தூரத்தில் போய் தாக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் வாங்குகிறோம். இது வந்து மிசைல் சிஸ்டம், ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னா டிஃபென்சிவ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மிசைல் சிஸ்டம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இது வந்து பாகிஸ்தான் இப்போ நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை எடுத்து யூஎஸோட இருந்த ஒரு நல்ல ஒரு உறவை வந்து நம்ம ஒரு கொசினாக வச்சுட்டு இப்போ இந்த ஒரு சிஸ்டம் வாங்கியிருக்கோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய அண்டை நாடுகள் அப்படின்னு சொன்னால் ஒன்று பாகிஸ்தான், ஒன்று சீனா தான். ஸோ இது வாங்குறதுனால என்ன இம்பேக்ட்? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. மிசைல் வாங்குறோமா, மிசைல் சிஸ்டம் வாங்குறோமா? மிசைல் சிஸ்டமானு கேட்குறீங்க. இது மிசைல் சிஸ்டம்னாலும் மிசைல்னாலும் ஒரே இதுதான். நம்ம வாங்குறது வந்து இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ரெடார், இன்னொன்று கமாண்ட் கண்ட்ரோல், 3வது மிசைல் சிஸ்டம். இது 3 சேர்ந்தது தான் வந்து இது. அது வந்து ரெடார் என்ன செய்யும், டார்கெட் எங்கே இருக்குது, யார் ஃபயர் பண்ணியிருக்காங்க, எங்கே ஃபயர் பண்ணியிருக்காங்கங்கிறத 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ட்ராக் பண்ணிவிடும். அது வந்து கமாண்ட் கண்ட்ரோலுக்கு அனுப்பும். கமாண்ட் சென்டர் என்ன செய்யும்,
இது வந்து எந்த மிசைலை அவன் அட் அ டைம் ஒரு 10 மிசைல் ஃபயர் பண்ணியிருக்கான் அப்படின்னா 10 மிசைல் எது ஃபஸ்ட்டு தாக்கக்கூடியது, எதை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணுங்கிற டிசிஷன் எடுத்து அந்த கண்ட்ரோல் வந்து அந்த மிசைலுக்கு வந்து கொடுக்கும். இது மாதிரியான மிசைல் மொத்தம் 5 விதமான மிசைல் இருக்குது இந்த சிஸ்டத்தில். அது எந்த விதமான மிசைலை அது மேலே ஏவி விட்டு ஒரு 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அது வந்து தன்னுடைய இதை வந்து சிக்னலை வந்து அனுப்பிச்சி விட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த சிஸ்டத்தோடைய இது. ஓகே ரைட். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இந்த ஒப்பந்தத்தில் இந்த S-400 வாங்கிறத தாண்டி இதற்கு பிறகு என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் துணை ஒப்பந்தங்களும் நிறைய இருக்கும். என்னெல்லாம் போட்டிருக்காங்க? அதாவது எக்ஸாக்டாக சொல்ல முடியல. என்னென்னா சில அதாவது ஹெலிகாப்டர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் வாங்கக்கூடிய அது ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இல்லை அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பொத்தாம்பதில் மேம்போக்கா சொன்னால் போகிறோம், உள்ளே போய் சொல்ல வேண்டாம். என்னென்ன துறைகள் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. அதான் துறைகள்னால் முழுக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரி, அதே போல் டிஃபென்ஸு, சரி, இந்த இராணுவத்துக்குள்ளேயே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் சார்ந்தது. இதனுடைய தனித்தனியாக வந்து 23ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மொத்தமாக சேர்த்து ஒரு 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 பெரும் தொகுதியாக பார்த்தால் 5 அப்படிங்கிறதாக வருகிறது. இதில் இன்னொரு விஷயத்த நான் சொன்னேன், நீங்கள் அதில் அணு உலைகள் சம்மந்தமாக இருக்கா? ஆமாம். ஏன்னா ஒரு விஷயம், ரஷ்யாவுடைய துணையோடைய ஒரு அணுக்கரு உலையை நம்ம அமைச்சிருக்கோம் கூடங்குளத்தில். அப்படிங்கிறப்போ ரஷ்யாவை விட்டுட்டு அணு உலை தொடர்பான விஷயங்களில் ரஷ்யாங்கிறது கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த அஜெண்டாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொல்லுகிறப்போ ஒரு சார்ட்டை சொல்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, சீனாவுக்கு எதிரி அமெரிக்கா அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தை அமெரிக்கா தனக்கு சாதகமானதாக கூட பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் தான் அந்த சார் சொன்ன ஆரம்பத்தில் இந்த வர்த்தகங்கிற விஷயத்தை திரும்ப வலியுறுத்துறோங்க. சீனாவுக்கு எதிரி அமெரிக்கா, நமக்கு எதிரி அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னு கேளுங்க, இப்போ சீனாவுக்கு எதிரி அமெரிக்கான்னு வச்சுப்போம். இப்போ ரஷ்யா நமக்கு விற்கிறவங்களாம் நமக்கு நண்பன் தானே. நமக்கு நண்பன் சீனாவுக்கு நண்பனாக இருக்க முடியுமா? ஆனால் அதுதான் சொல்றேன், நமக்கு விற்ற அதே S-400 அவங்களுக்கு விற்கிறாங்க. அது எப்படி? ஸோ எல்லாருமே வந்து வர்த்தகம் தான் இங்கே வந்து அடிப்படையில் வர்த்தகம். அதே போல் அப்புறம் இன்னொன்று சாருக்கு ஒரே ஒரு மறுப்பாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த விஷயத்தில் அமெரிக்கா இவ்வளவு இரிட்டேட் ஆகிறதுக்கு காரணத்தில் ஒன்றா சொல்லுகிற போது வேலைவாய்ப்பு, இதுக்கு முந்தின ஒபாமா சொன்ன அழுத்தங்கள், இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அதாவது வேலைவாய்ப்புங்கிறது அது ஒரு பிரதானமான காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ நம்ம ரஃபேல் விஷயம் ஃப்ரான்ஸ் கம்பெனி இதோட வைக்கிறோம், அதுக்கு ஏதாவது அமெரிக்காட்டிருந்து எதிர்ப்பு வந்துதா? அப்படி வந்திருந்தால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ தூரம் வேலைவாய்ப்பு போச்சு? விஷயம் அப்படி கிடையாது. அவங்க இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய எதிரி நாடுன்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறவங்க தனக்கு எதிரான ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட போடாமல் ரஷ்யாவை தவிர்த்து இட்டாலியோடையோ வேறு எந்த ஒரு நாட்டோடையோ நீங்கள் போடுங்க, அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்களா? அப்பவும் அப்படி நீங்கள் போட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் தானே போகிறது. அப்போதெல்லாம் தடை செய்யாத ஒரு அமெரிக்கா ஏன் இதற்கு மட்டும் தடை செய்ய வேண்டும்? இது ரஷ்யாவாக இருக்கிறது தான். அதனால இந்த குறிப்பிட்ட ஆக்ட் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கு எதிராக போகிறதுனால தான் இப்படி. ஆனால் இப்போ என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தடைகளை அமெரிக்கா விதித்து விடாது. ஏன்னா இன்னொன்று, இப்படி தடை விதித்து தான் நம்மளை இம்சை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரம்ப்பு மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லா நாடுகளும், நட்பு நாடுகள், அமெரிக்காவுடைய நட்பு கருது எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், இதே போல் ரஷ்யாவோட டீல் பண்ணுது அப்படிங்கிற காரணத்தினால அமெரிக்காவுடைய தோழமை குழுமமாக இருக்கக்கூடிய நேட்டோவில் இருக்கக்கூடிய துருக்கி எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற சாங்ஷன்ஸை சந்திக்கலாம் அப்படின்னு. துருக்கி இத்தனைக்கு நட்பு நாடு லிஸ்ட்டில் இருக்குது, நேட்டோவில் இருக்கிற நாடு. நேட்டோவில் இருக்கிற நாடுக்கு அந்த கதி தான். அதனால இவங்களுடைய டார்கெட் இன்னொரு பயம் இருக்குது. என்னென்னா 89 நொறுங்கின ரஷ்யா புத்தின் தலைமையில் மீண்டும் ஒரு பேரலல் ஃபோர்ஸாக இன்றைக்கி வந்து அது அந்த கோல்டு வார் சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி உலக வல்லரசுனா ஒன்று அது ரஷ்யான் இது அமெரிக்கான் இருக்கு இல்லையா, அது போயிடக்கூடாது, அந்த ஸ்டேட்டஸ் போயிடக்கூடாது என்கிற அந்த கவனமும் அமெரிக்காவுக்கு உண்டு. ரைட், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க திரு ஐயநாதன் அவர்கள். இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இன்னும் சில ஷரத்துகள் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அணு உலை தொடர்பான சில விஷயங்களும் இருக்குது. ஆனால் இன்னும் அது வெளிப்படுத்தப்படவில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 6 அணு உலைகள் புதிதாக தொடங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. ஆனால்
அது பெரிய மர்மம்னா எந்தெந்த இடங்கள் என்பது இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. ஆமாம், இல்லை இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூடங்குளத்தில் அமைக்கிறது இல்லாமல் மேற்கு வங்கத்தில் அமைக்கிறதுக்கான டீலும் வந்துட்டு பேசப்பட்டிருக்குது. ஆனால் அது இன்னும் முடிவுக்கு வரல. கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 யூனிட் 3-4 அலகுகள் அது ரெண்டும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. 5-6 கட்டாயம் அங்கே தான் நிறுவ போகிறாங்க, 6 அணு உலைகள். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்துட்டு இது ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா மராட்டியத்தில் 6. இப்படி அமெரிக்காவினுடைய அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் அவங்களது வெஸ்டிங் ஹவுஸ் அவங்களது பார்த்தீங்க அப்படின்னோம்னா குஜராத்தில் நிர்மாணம் பண்ணுறதா இருந்தது. அதுதான் இப்போ கோவாடாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எதிர்ப்பு தொகை. இந்த மாதிரி பல்வேறுபட்ட இடங்களில் அணு உலைகளை வாங்கி நிறுவுறது அப்படின்றதில் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது அனைத்தும் வர்த்தகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதே. அது இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா இவங்களுடைய இப்போ என்ன விதமான ரெப்பர்கஷன்ஸ் நம்ம பார்க்கணும்ல, என்ன செய்வான். அப்போ இவர் சொன்ன மாதிரி எடுத்தோடனே வந்துட்டு பொருளாதார தடை இப்படியெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு மாட்டிக்க மாட்டான். ஏன்னா 98லேயே பார்த்துட்டான் அமெரிக்கா இந்த நம்மளுடைய 2வது அணு ஆயுத சோதனைக்கு பிறகு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு விதித்து இந்தியா மிரட்ட முடியாது அப்படின்றத வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் என்ன அப்படின்னோம்னா ஏற்கனவே பண்ண மாதிரி 65க்கு பிற்பாடான காலத்தில் செஞ்ச மாதிரி என்னென்னலாம் வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸு அது இதெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்தானோ அதெல்லாம் இப்போ கொடுப்பான். இப்போ இந்த இதில் வந்துட்டு இப்போ இந்த ரஃபால் டீலில் வந்துட்டு வரேன் ரஃபால் டீலில் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு சொன்னாங்க இல்லையா 36 ஏரோப்ளேன் அப்படின்னா அந்த டீலில் வந்துட்டு அமெரிக்காவுடைய F-18 ஃபால்கனும் வந்தது, நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை தூக்கி அவன் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு வைப்பான், யாருக்கு பாகிஸ்தானுக்கு வைப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தெர் ஷுட் பி சம் டீல். அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அதை நான் செஞ்சேன் அப்படின்றத அவன் காட்டுவான். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த இடத்துல நம்ம வலுவாக கால் ஊன்றி இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை நிறைவேற்றிக்கிறது 2. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கான பாதிப்பு எங்கே வரும்னா அந்த பங்குச்சந்தைக்குள்ள வரக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அந்நிய பத்திர முதலீட்டாளர்கள், அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னோம்னா அமெரிக்கா யூரோப் பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா கடந்த ஒரு ஓராண்டு காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்திய பங்குச்சந்தையில் வந்துட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இது வெளியேறும்போது அது என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த வரத்து இருக்கும்போது நம்மளுடைய இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இந்த நம்மளுடைய அந்நிய செலாவணி இருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கையிருப்பு வந்துட்டு ஒரு நல்ல நிலையில் இருந்தது. இப்போ இவங்க இதை வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னோம்னா அது ஒரு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் ஏற்படுத்தும், அந்நிய செலாவணி சிக்கல். இதை வந்துட்டு இந்த மாதிரி இவங்க வெளியேறினா ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்றதுல வந்துட்டு IMFனுடைய அறிக்கையில் போன ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்த ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க இடையிலான அந்த வர்த்தகத்தில் வந்துட்டு மேலும் சில டேரிஃபை வந்துட்டு அவங்க கூட்டுவான். இந்தியாவிலேருந்துட்டு போகக்கூடிய விடயங்களுக்கான அந்த டேரிஃபை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்னங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது தெரியாமல் இன்னும் இந்தியாவில் வந்துட்டு பரவலாக விவாதிக்கப்படாத ஒரு விஷயம் என்னென்னா இந்திய தலைமைகளை ஒரு செல்வாக்கை செலுத்தி நிர்ணயிப்பது. இது வந்துட்டு அமெரிக்கா செய்கிறது அப்படின்ற ஒரு விடயம். ஒரு காலகட்டத்தில் இதில் ரஷ்யா ஈடுபட்டது அப்படின்ற ஒரு விடயமெல்லாம் இந்த நாட்டில் பெருசாக விவாதிக்கப்படவும் இல்லை, பெருசாக எழுதப்படவும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்னார், இல்லை நான் இந்த மக்களுக்கு வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இதை நான் சொல்கிறது. அது என்ன அப்படின்னீங்கன்னா இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரா என்ற ஸ்லோகன் வந்துட்டு ரஷ்யா கொடுத்து இந்த நாட்டில் ப்ரமோட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்துட்டு சொன்னார். இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய தலைமையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த பரப்புரைகளின் மூலம் எல்லா விதமான வேலைகளின் மூலம் இதெல்லாம் செய்யக்கூடியதில் வந்துட்டு அவங்களுடைய கை வந்துட்டு ஓங்கும். அதை நாம் பார்க்க போகிறோம். சரி, ஒன்று நீங்கள் இந்த பாகிஸ்தானை கூட லேசாக தொட்டு பார்த்தீங்க. ஆமாம், ஒரு விஷயத்தை நான் வந்து முக்கியமான நம்ம வந்து கருவை விட்டுட்டு நம்ம வந்து மற்ற இடத்த சுற்றிட்டு இருக்கோம். சரி, முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் வந்து ஹெசிடேட், ஏன் வந்து ஒரு பொருளாதார நிலையும் ஒரு ஃபினான்ஷியலுடைய அவங்களுடைய வந்து கண்டிஷன்ஸ் வந்து வீக் ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையையும் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த S-400 மாதிரி ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் அமெரிக்கா கிட்ட கிடையாது. சப்போஸ் இதோட ஈக்குவலானது இருந்தாலோ இல்லை இதோட பெட்டராக இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருப்போம். நமக்கு தேவை குவாலிட்டியான ஒரு மெக்கானிசம் தான் நமக்கு தேவை, நம்ம அங்கே வாங்கியிருப்போம். நம்ம அவங்கள்ட்ட இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஏஷியாவில் பார்த்தோன்னே இப்போ வந்து சைனா வாங்கிடுச்சு, இப்போ நம்ம வாங்கிட்டோம், ரஷ்யா கிட்ட இருக்க. இப்போ கோலாகல சீனிவாஸ் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா
தனிப்பெரும்பான்மையோடு நான் தான் அரசன் என்று இருந்த அமெரிக்கா இருந்த நிலை மாறி இப்போ அதுக்கு ஈர்க்குறாக ரஷ்யா வந்தது தான் 2 பேருக்குள்ள கோபத்துக்கு காரணம்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம ஒரு இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 5.3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக பண்ணுறோம்? சைனா கிட்ட வந்து இப்போ நம்ம அவனுடைய டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது. இப்போ இந்த S-400 வாங்கினதுனால இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா இதை வாங்கி ஆகணும். நம்ம இல்லை இதோட பெட்டராக வாங்கணும். புரியுது. நம்பர் 1. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம இது வாங்குறதுனால பாகிஸ்தானுடைய டிஃபென்சிவ் மெக்கானிசம் ரொம்ப அவனுக்கு வந்து வீக் ஆகிடும், அவனோட அஃபென்சிவும் வீக் ஆகிடும். அவன் எந்த நிலையிலையும் நம்மளோட வந்து மோதக்கூடிய எண்ணமே அவனுக்கு வந்து எழாது. திரு கோராவல் சீனிவாசன், இதுதான் இந்த மேட்ரு. இப்போ பாகிஸ்தான் பற்றி பேசுனதுனால ஒரு நிமிஷம் நான் கேள்வி முடிச்சுன்னா அப்புறம் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். பாகிஸ்தான் வந்து பலவீனப்பட்டு போச்சு. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடியும் புட்டினும் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு செய்தி, பயங்கரவாதத்தில் இரட்டை நிலை எடுக்கக்கூடாது, எடுத்தால் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று கூட்டாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இது வந்து ஆரம்பத்திலிருந்தே இது போன்ற அறிக்கை, இந்த டோன் இருக்குல்ல, இந்த அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த டோன் வந்து 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு டோன். அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, தேசிய இது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் NSA அஜித் பாதுகாப்பு இவர் இருக்கார் இல்லையா, அஜித் தோவல் வந்து ஒரு தடவை பேசுகிறப்ப சொன்னார், மும்பை அட்டாக் மாதிரி 2008 இன்னொரு அட்டாக் நடந்தால் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் மேப்லேருந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஒரு NSA-வா அந்த பதவியில் இருக்கிற ஒருவர் அப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணார். ரொம்ப ஓப்பனாக ஒரு யூனிவர்சிட்டியில் பேசுகிற போது பதிவு பண்ணார். ஸோ இந்த விதமான எச்சரிக்கை, இந்த விதமான டோன் சில நேரத்தில் ரொம்ப வெளிப்படையாக வரும், சில நேரத்தில் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். இந்த டோன் வந்து 2014க்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். இன்றைக்கி இந்த டோனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. என்னென்னா, இன்னொரு நாட்டினுடைய அதிபரும் இருக்கின்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை இது. அதோடு மட்டுமல்ல, இம்ரான்கான் வேண்டுகோள் விடுத்து அதை தொடர்ந்து நம்முடைய இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் நம்மளுடைய போலீஸ் அதிகாரிகள் அவர்களுடைய துணையோடு, பாகிஸ்தான் துணையோடு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து நியூயார்க்கில் நாமும் பாகிஸ்தானும் பேசுவதாக இருந்த கடைசி நிமிஷத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அப்போ வந்து இம்ரான்கான் ஒரு ட்விட்டர் போடுறாரு. அது இம்ரான்கான் என்ன ட்விட்டரில் போடுறாருன்னா, இந்த மாதிரி கேன்சலேஷனுக்கு ரொம்ப ஏமாற்றம் தெரிவித்து என் வாழ்க்கை நெடுகிலும் அந்த பதவிக்கு பொருத்தமில்லாத சிறிய மனிதர்கள், ஒரு தொலைநோக்கற்ற சிறிய மனிதர்கள் இருப்பதை நான் பார்த்து வந்திருக்கிறேன் அப்படியெல்லாம். அதுக்கு வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி, இம்ரான்கான் அப்படி பேசினதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை அவங்க தலையங்கத்தில், துணை தலையங்கத்தில் எழுதுகிறப்போ சொல்கிறாங்க, இதுக்கு வந்து இம்ரான்கான் வந்து ட்ரம்பிஸ்க் ஃபேஷனில் பேசியிருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பு அவரை மாதிரி பேசக்கூடியது இந்த ட்ரம்பிஸ்க் அப்படின்னு ஒரு தனி சொல்லு வந்துருச்சு. இது எப்படின்னா, இந்த சவடால்தனமாக பேசுறது, நம்ம தமிழில் சொன்னால் ரொம்ப சவடாலாக பேசுறது, இது போல் பேசியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை இது இம்ரான்கான் அவருடைய நிர்வாகத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று சார் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீனாவும் இதை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிற நிலையில் இந்த தெற்காசிய பகுதியில் நாம் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவோம், அதிகார சமநிலை, அதை மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இப்போ தான் வந்து டோக்லாம் இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஒரு அளவுக்கு ஒரு 2 பேரும் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் இதை வாங்கியிருப்பது என்பது அவர்கள் வாங்கியிருக்க அதே லெவல் ஆஃப் இது அப்படிங்கிறப்போ அதிகார சமநிலையை நிலைநிறுத்துவதற்குமான ஒரு முயற்சி. இன்னொரு இந்த சந்திப்பு பிரதமர் மோடி புட்டின் இவருடைய சந்திப்பில் வந்து இன்னொரு முக்கியமான பேச்சு நடந்திருக்கு. இதை ஒரு தலைப்புனா, ஈரானை பற்றி பேசியிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடை விதித்து இன்றைக்கி அது ஒரு பெரிய, அதாவது கச்சா எண்ணெயினுடைய விநியோகத்திலே ஒரு பெரிய சீர்குலையும் உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இது இந்த பெட்ரோலிய வர்த்தகத்தில் என்ன பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர்ட்டை பேசுங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ நம்ம ஈரானோடு வாங்குறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுகூலத்தை நான் முன்னாடியே நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னீங்கன்னா, பாதி அவங்க கிட்டேருந்து பொருளாக கொடுக்குறது, மீதி வந்துட்டு பணமாக இந்திய ரூபாயில் கொடுப்பதுன்ற போது நம்மளுக்கு அந்த சுமை குறையுது. இரண்டாவதுடைய நாம் அதை அதிகரிக்கலாம். நம்மளுடைய ஒப்பெக் கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய அரபு நாடுகள்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த அளவை வந்துட்டு நம்ம அதிகரிக்கலாம். அதற்கு ஏற்ற ரிஃபைனரிஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
அதனால் நம்ம வந்துட்டு இதை ரொம்ப இண்டிபெண்ட்டாக இந்தியா சுதந்திரமாக இதை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதற்கு நேர் எதிரான இடம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க எடுக்கக்கூடிய நிலையை நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த கடந்த ஓராண்டை பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸல் அதுவும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி அந்நிய செலாவணி நெருக்கடி மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய மொத்த இறக்குமதியில் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா 27-30 விழுக்காடு கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக நம்ம செலவிடப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சரி. ஸோ அதில் நம்மளுக்கு வந்துட்டு எந்த அளவிற்கு நம்ம வந்துட்டு இங்கேருந்தே நம்ம வாங்குகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுக்கு வந்துட்டு விலையும் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை சொல்லுவோம், நம்ம வாங்கக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய மொத்த இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஒபெக் நாடுகள், இந்த ஓமன், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இவங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பேஸ்கெட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சீப். கிட்டத்தட்ட அதுலேருந்து இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $10 வரைக்கும் வருது. ஸோ அந்த அட்வான்டேஜை வந்துட்டு நம்ம விட முடியாது. விட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற விலையும் விட இன்னும் அதிகமாகும். இப்போ இன்றைக்கி $85 வந்துருச்சு அப்படின்னோம்னா நாளைக்கு $100 வரும்போது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுமை ஏற்படும். அதை வந்துட்டு நம்ம சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான இறுதி கட்டத்தில் ஆமாம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, ஆயுத சமநிலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டாயம் பெற்றிருக்க வேணும். அதோட இருவேறுபட்ட கருத்தில் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு அணு ஆயுதங்களுக்கெல்லாம் போனோம். அதே நேரத்தில் ஆயுத சமநிலையை வந்துட்டு அமைதியை கொண்டு வந்துடும்னு யாராவது நினச்சோம் அப்படின்னோம்னா அது கிடையாது. கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு வழியின் மூலமாக தான் 2 நாடு மக்களிடையே வந்துட்டு ஒரு இணக்கமாக போவதில் தான் அமைதியும் முன்னேற்றமும் இருக்கும் என்பதை நிலைநிறுத்த வேண்டும். முடிச்சிடுறையா? அப்போது அரசியல் அப்படின்றது ஒன்று, இராணுவம் அப்படின்றது ஒன்று, இதற்கு இடைப்பட்ட நிலையில் நாம் எப்படிப்பட்ட விடயங்கள் கடைபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமசி. சரி. இந்த இடத்தில் இந்திய ஒன்றிய அரசு, அது எந்த பிரதமர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கவனம் செலுத்த வேணும். இதில் நமக்கான பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த போர் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளியை அமெரிக்காவிலேயே வைக்க முடியலை, ரஷ்யாவிலேயே வைக்க முடியலை. அப்போ நீங்கள் சிக்கலுக்கான தீர்வை நேரடியாக சென்று காண வேண்டும். சரி, திரு தியாகராஜ் என்னுடைய மாற்று பண்ணுறேன் இதில் இறுதி கருத்து அதுதான். நேரம் இல்லை, அது சொல்லிட்டோம்னா அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதுக்கு தான் இந்த சந்திப்பு, இன்னைக்கு நடந்த சந்திப்பு, அதனுடைய உங்கள் பார்வை, உங்கள் கருத்து என்ன? மிகச் சுருக்கமாக அதாவது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், நம்மளுடைய பாதுகாப்புடைய நிலை உயரும் பொழுது, நம்மள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்துடைய நிலை உயரும் பொழுது போர் தவிர்க்கப்படுகின்றது. இது உலகத்தில் 2ஆம் உலக போருக்கு பிறகு எந்த ஒரு பெரிய ஒரு போரும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஏன் போர் புரியல, பாகிஸ்தான் நம்ம மேலே ஏன் தாக்குதல் புரியல அப்படின்னா, அவங்கள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்குது, நம்மள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. ஸோ நம்மளுடைய சுப்ரீமசியை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய தலையாய கடமை ஃபார் த பீஸ், நாட் ஃபார் த வார் ஓன்லி, ஃபார் த பீஸ் ஆல்சோ. ஸோ அது நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இவங்க எடுத்திருக்கிற இந்த மோடி கவர்மெண்ட் ரொம்ப போல்டாக இந்த டிசிஷன் எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுடைய உறவை பல மடங்கு அந்த பேலன்ஸை பல மடங்கு இந்தியாவுடைய அதிகமாகவும் அது இருநாட்டு தலைவருடைய சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, தொடர்ச்சி ஒரே ஒரு விஷயம், விரைவாகவும் சுருக்கமாகும். அதாவது எப்படின்னா, ஒரு போரை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம ஆயுதமே வாங்குகிறோம். நம்முடைய சுப்ரீமசி தான் அந்த போரை தடுக்கும். முன்னால போரை நடத்துவதற்கு ஆயுதம் என்கிற நிலையிலிருந்து மாறி இந்த காலம் போரை தடுப்பதற்கு, போர் வராமல் செய்வதற்கே நமக்கு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த பிராந்தியத்தில் இந்தியா அமைதியாகவும் நல்லபடியாகவும் வாழ வேண்டும் என்றால் நமக்கு இந்த விதமான உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சரியான முடிவு இது. மோடி அரசினுடைய மிகச்சிறந்த துணிச்சலை காட்டக்கூடிய முடிவு. இது யாரையும் தாக்குவதற்காக இல்லை, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ஆயுதம் தேவைப்படுகிறது இந்த காலத்தில். உங்களுடைய இறுதி கருத்து? இன்றைக்கு இவர்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த துணிச்சலை ஈரான் விடயத்தில் காட்ட வேண்டும். அப்பொழுது இவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே இஸ்ரேல் விஷயத்துல காட்டியிருக்காங்க, ஜெருசலேம் விஷயத்தில் காட்டப்பட்டது. ஜெருசலேம் சொல்றப்போ துணிச்சலாக எதிர்த்து ஓட்டு போட்டது மோடி அரசு தான் ஓட்டு போட்டது. அதாவது பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் அணுகுவதிலும் இருக்கக்கூடிய அந்த ராஜதந்திரம், ஆயுத கொள்வனவு செய்வதிலும் மற்ற விடயங்களுக்கும் எப்பொழுதும் இணையாக ஆக முடியாது. நேயர்களே, ஒரு ஆழமான விஷயத்தை மிகவும் இலகுவாக எளிதாக எடுத்து இந்த 3 பேரும் அலசி உங்களுக்கு உண்மைகளை தந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்திற்கு
கேள்விகளுக்கெல்லாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்ன 3 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சியில் நான் இணைவோம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகோ. வணக்கம் நேயர்களே.